தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. சொல்லுமா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் உங்களை தப்புவிப்பார். சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்மளை எல்லா கஷ்டங்கள்ல தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், யாரு கூடயும் எந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நமக்கு யார் என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. சந்தோஷமாக சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நாம் எல்லாம் சந்தோஷமாக வாழ நினச்சாலும் இங்கே ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு. அவனுடைய பிள்ளைகள் சிலர் இருக்காங்க, பிசாசின் பிள்ளைகள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன செஞ்சிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். கிறிஸ்டின் ஆகிட்டேன், ரசிக்கப்பட்டேன், ஏசப்பா பிள்ளை ஆகிட்டேன், அவ்வளோதான், இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்காரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், அதனால் நீங்களும் எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. சொல்லுவோமா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது யுத்தகலம், கட்டாயம் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுவோமா? யுத்தம் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது. இல்லை நான் சண்டைக்கு வரலைங்க அப்படின்னாலும், நான் சண்டைக்கு வர்றேன்னு ஒருத்தன் சொல்கிறானே. அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் அடிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் என்ன செய்யணும், கேடகத்தை வச்சு என்ன செய்யணும், உங்களை பாதுகாத்து தான் என்ன செய்யணும், ஆகணும். அதனால நான் சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு வரல அப்படின்னாலும் நான் வருவேங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களை டிஃபெண்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் பாபிலோன் தேசத்துக்கு வர்றான் அடிமையாக வந்த இடத்துல ராஜா நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு யாராலே முடியல. தானியேலுக்குள்ளாய் அந்த வரம், அந்த தரிசனம், அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுனால சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்வது, தரிசனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருபையை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்துருந்தாரு. அதனால ராஜாவுக்கு என்ன செஞ்சான், சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொன்னான். அல்லேலூயா. சொல்லுமா? அதனால அடிமையாக வந்தவனை அவன் அந்த தேசத்தினுடைய மந்திரியாக மாற்றிட்டான். இப்போ இவன் மந்திரியாக மாறின உடனே அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, பாபிலோன் தேசத்தார், அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது, பொறாமையாக இருக்குது. என்ன பொறாமையாக இருக்குது? எங்கேருந்தோ இங்கே இவன் பெரிய என்ன செய்கிறான், மந்திரியாக இருக்கான், பெரிய ஆளாக இருக்கான், இவனுக்கு கீழே நம்ம என்ன செய்கிறது, வேலை செய்கிறதா, இவன் பெரிய ஆளாக டெவலப் ஆகி இப்படி நிற்கிறதா, அதனால் இவனுக்கு விரோதமாக தீமை செய்யணும்னு ஒரு கூட்டம் எழும்புறாங்க, பிளான் பண்ணுறாங்க, திட்டம் பண்ணுறாங்க, இவனை அழிக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டோடைய பிள்ளைங்க நீங்கள் நல்லா உயர்ந்து வரும் பொழுது பல சூழ்நிலையில் பல வன்கண் உங்கள் மேலே படும். பொறாமை என்ன செய்யும், உங்கள் மேலே என்ன செய்யும், படும். எரிச்சல் என்ன செய்யும், உங்கள் மேலே படும். உங்களுக்கு ரொம்ப சில ஆயுதங்கள் எழும்பி உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவுக்கு சோதனை என்ன செய்யும், வரும். சந்தோஷமான செய்தி, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சொல்லுமா? தப்புவிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த சோதனைக்கு அப்புறம் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைப்பார். அது வரைக்கும் மந்திரியா இருந்தான், அந்த பிரச்சனை முடிவில் அவனை பிரதம மந்திரியா மாத்திட்டான். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருக்கு. வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை வருதா, ரொம்ப கஷ்டம் வருதா, சர்ச்சுக்கு வந்தால் சாத்தா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானா, ரொம்ப தடையும் போராட்டம் இழப்பாக இருக்கா, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், விடுதலை ஆக்குவார், கனப்படுத்துவார். இதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் சொல்றாடே, என் மகன் மேலே மகன் மேலே யாரெல்லாம் பொறாமப்படுறியா பட்டுக்கோ,
வான்கண் பட்டுக்கோ, பொறாமை பட்டுக்கோ, எரிச்சல் பட்டுக்கோ, திட்டம் போட்டுக்கோ, அழிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணிக்கோ, நஷ்டத்தை ஏற்படுறதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணிக்கோ, என்னென்ன குறுக்கு வேலை பார்க்க முடியுமோ பார்த்துக்கோ, என்னென்ன அரசியல் பண்ண நினைக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒன்றை மறந்துடாத, நான் என் மகன் கூட இருக்கிறேன், நான் என் மக கூட இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என் பிள்ளைய முன்னாடியே நான் உயர்த்தி வைப்பேங்கிறத மறந்துடாத. லேலுயா சொல்லுமா, லேலுயா. கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தவனே அப்படியே பொறாம. லேலுயா சொல்லுமா. ஒன்றுமே இல்லைன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே இல்லை நினச்ச மாட்டாங்க, ஒன்று கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேசாக மினுமினுப்பா, யோசேப்பு மாதிரி பளபளப்பா, கூட பிறந்தவங்க 12 பேர், அவங்க அப்பா யாக்கோப்பு யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு, யோசேப்பு மேலே. அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் பளபளப்பாக மினுமினுப்பாக கலர் கலராக ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறாரு. மற்ற 11 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. வாய்ப்பு கிடைக்கட்டும், வந்த ட்ரெஸ்ஸை கிளின்னு கழிச்சு கொதர்னு கொதறி என்ன பண்ணுறேன் பார். வாய்ப்பு கிடச்சிச்சு, சட்டையை பூரா கிழிச்சிட்டாங்க. கடன்னு எல்லாத்தையும் கிழிச்சு ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை எடுத்து ட்ரெஸ்ஸில் போட்டு இவனை தூக்கி குழியில் போட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்மாயில்கிட்ட விற்றுட்டு அவங்க அப்பாட்ட பேசினாங்க, அப்பா அவனுக்கு மட்டும் கலர் கலர் ட்ரெஸ்ஸா, இது உங்கள் மகன் ட்ரெஸ் மாதிரியே இருக்க பாருங்களேன். ஐயோ யோசேப்பு சாகலங்க. முழு குடும்பத்துக்கும் ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணி அவனை தப்புவிக்க பண்ண தேவன் சொல்றாரு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க பண்ணுவார். லேலுயா சொல்லுமா. பிரச்சனை வருதே, நெருக்கடி வருதே, கஷ்டம் வருதே, வருத்தம் வருதே, வேதனை வருதே, ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு நினைக்காத. உன் மேலே சத்தான் கண்ணு, உன் மேலே பொறாமையின் கண்ணு, உன் மேலே எரிச்சலின் கண்ணு, உனக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்களை பிசாசு கொண்டு வர்றான். பயப்படாத. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு உன் கூட இருக்காரு. அவர் உன் கூட இருக்கிறாரு, அவர் உன் கூட இருக்காரு. அவர் உன்னை கனப்படுத்தி அவர் உன்னை உயர்த்துவாரு. பிரச்சனையின் முடிவில் வெற்றி இருக்கிறது. இயேசுவை விட்டுறாத. பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கார். நிறைய பேர் என்னைய பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் அவங்க கண்ணை போயிடணும், கண்ணு டபார்னு கேமரா அந்த பக்கம் திரும்பிடணும். லேலுயா சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்காரு. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் ஜெயமாக்குவார். தட்டுங்க கையா ஏசப்பாவுக்கு. லேலுயா. பிளான் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கையை அப்படித்தான். நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருப்பீங்க, பிளான் பண்ணுவான். நல்ல ஆசீர்வாதம் வந்துருச்சு, சார் ரைட்டு கொஞ்சம் அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அங்கே ஒரு செலவு, அங்கே ஒரு நெருக்கடி, அங்கே ஒரு என்ன செய்யறது, ஒரு தொந்தரவு, எதையாவது ஒன்று உங்கள் ரூபத்தில் என்ன செய்வீங்க, வாழ்க்கையில் சந்திச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கே கேள்வி வரும், ஏசப்பா என்ன ஏசப்பா உங்கள் ஆலயத்துக்கு வந்து உங்களை கும்பிட்டு நல்லா டெவலப் ஆகி நானும் வந்துடலான்னு பார்க்குறேன், ஆனாலும் ஒரு சில நேரம் என்ன செய்கிறேன், சவால்களை சந்திக்கிறேனே ஏசப்பா. அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேங்கிற மறந்துடாத. லேலுயா சொல்லுமா, நான் உன் கூட இருக்கேங்கிறத என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. நான் உன் கூட தான் இருக்கிறேன். லேலுயா சொல்லுமா. இன்னொரு வருஷத்துல வாசிங்களேன், சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவால் அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். லேலுயா சொல்லுமா. ஆபத்தி நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அதுக்கப்புறம் ஒரு உயர்வு இருக்கு, அவனை ஹானர் பண்ணுவேன். லேலுயா சொல்லுமா. ஆபத்து நாளில் மனுஷங்கிட்ட உதவி கேட்டால் என்ன ஆகும் தெரியாது. நான் ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த ஃபோனை பார்த்தோன்னே பயமாக இருக்கும். ஐயோ இது என்ன ஃபோனோ, என்ன கேட்க போதோ அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஆபத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்க 4 லட்ச ரூபா வேணும், ஃபோன் பண்ணி பாருங்கள். ஒரு 40 பேருக்கு 40,000 கூட தேராது. இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்திலே நான் அவனோடு இருப்பேன். உன் ஆபத்தில் உன்னை வந்து டாட்டா காமிச்சிட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. உன் ஆபத்தில், நெருக்கடியில், உன் கஷ்டத்தில், உன் கண்ணீரில், உன் வேதனையில், உன் சவாலான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆபத்தில் என்ன செய்யறாரு ஆண்டவர்? எங்கே இருக்காராம் சொல்லுங்க. ஆபத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு.
சொல்லுங்க, ஆண்டவர் என் கஷ்ட காலத்தில் என் கூட இருக்காரு. அவர் நிச்சயம் என்னைய இந்த ஆபத்துல இருந்து தப்பு வைக்க பண்ணிடுவாரு. லேலுயா சொல்லுவோமா? லேலுயா. ஆபத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட தான்ப்பா நான் இருப்பேன். ஏன்னா ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ மூழ்கி போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அக்கினி போன்ற பிரச்சனை, அக்கினி போன்ற வேதனை, வாழ்க்கையே எரிஞ்சு போயிருமோ முடிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற சூழ்நிலை அளவுக்கு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அக்கினியில் என்ன செய்வத நடக்கும்போது நான் உன் கூட தான் இருப்பேன். லேலுயா சொல்லுமா? தண்ணி வருது, அவ்வளோதான், மூழ்கிட்டேன், அந்த பிரச்சனையில் மூழ்கிட்டேன், செத்தேன், நான் எந்திக்க மாட்டேன் போல தெரியுது. கர்த்தர் சொல்கிறார், நீ சாகவும் மாட்ட, நீ மூழ்கவும் மாட்ட, நீ எரியவும் மாட்ட. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அவர் உன்னை மூழ்க விட மாட்டாரு, எரிய விட மாட்டாரு, உன்னை காப்பாற்றுவாரு. காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, பிரச்சனையின் முடிவில் தேவன் உன்னை உயர்த்தி வைப்பா. லேலுயா சொல்லுமா? லேலுயா. ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா? என்ன பிரச்சனை உனக்கு? என் பிரச்சனை மாறாமல் இருக்கு, அதனால தான் கேட்குறேன். லேலுயா. ஆனாலும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கா, அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு, கர்த்தர் உன் கூட தான் இருக்காரு. லேலுயா. வாழ்க்கையில் முன்னேறலான்னு நானும் 4 அடி முன்னாடி வச்சா 4 அடி என்ன செய்கிறேன், பின்னாடி போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? இருக்காரு. எப்படி சொல்கிறது? வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ கிருபையில். லேலுயா சொல்லுமா? நாள் வரப்போகிறது, உன்னுடைய துர்க்க நாட்கள் முடிஞ்சிரும், போராட்டத்தின் நாட்கள் முடிஞ்சிரும், பிரச்சனை நாட்கள் முடிஞ்சிரும். நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் சந்திச்ச சவாலெல்லாம் மறக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை சந்தோஷத்தினாலும் வெற்றியினாலும் ஜெயத்தினாலும் தேவன் உன்னை கம்பீரமாக எழும்ப பண்ணுவார். கண்மலையின் உச்சியில கொண்டு போய் உட்கார வைப்பார். லேலுயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். எதுக்காக கர்த்தர் நம்ம கூட இருக்காரா? தப்பு வைக்க. ஆமென் சொல்லுவோமா? தப்பு வைக்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் நீ சந்திச்சுக்கிட்டு இருக்கியோ, ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் நீ தப்பிச்சு வந்துடுவ. அல்லேலூயா சொல்லுமா? சாத்தான் கையில் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாரு, மனுஷன் கையிலையும் ஆண்டவர் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாரு. எல்லா பிரச்சனையிலையும் நிச்சயமா நீ தப்பிச்சு வந்துருவா. ஆண்டவர் உன் கூட இருக்காரு. அவர் உன்னை தப்பு வச்சு அவர் உன்னை கனப்படுத்திடுவார். இன்னொரு வசனத்துல எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 18:11 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 தரம் அவனுக்கு தப்பினான். லேலுயா சொல்லுமா? சொந்த மாமனாரு மருமகனை ஈட்டி எடுத்து என்ன செய்றாரு? ஒற்றே ஏறி கொன்னே போடுவேன்றார். என்ன பிரச்சனை? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 11. இதுதான் 4 பெருமை பேசுகிற 4 பேர் வந்து பெருமையாக பேசி விட்டு போயிட்டாங்க. சவுல் என்ன நினைக்கிறோம்? பரவாயில்ல, நம்ம மருமகன் நம்மளை காட்டிலும் எப்படி வர்றாரு, டெவலப் ஆகி வர்றாரு, மாப்பிள வெரி குட்டியா, சூப்பரியா டெவலப் ஆகி வாயா அப்படின்னு சொல்லணும். இவருக்கு என்ன இருக்கு? நான் தான் அந்த நாட்டுக்கு ராஜா, நீ கூஜாவா இருக்கணும். இல்லையா? இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னா, பொறாம தான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வரும்போது உங்கள் மேலே நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது, நீங்கள் நல்லா உயர்ந்து வந்தோடனே பரவாயில்ல வீடெல்லாம் கட்டிட்டீங்களா, வெரி குட், நல்ல சொந்த வீடா, கார் இருக்கா, நல்லா டெவலப் ஆகும், நகை வாங்கியிருக்கீங்களா, ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களா, டிவி வாங்கியிருக்கீங்களா, வெரி குட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே பார்க்குறதே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே என்ன செஞ்சிட்ருக்கு? தகதுன்னு பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். லேலுயா. என்ன வந்துக்கிட்டு இருக்கு? பிரியாணி. ஏன்? பொறாம. என்னது? பொறாம. அப்படியே பார்ப்போம். பார்க்குறதுலே ஒரு சில பார்க்குற பார்வையிலே அப்படியே ஃபேன் நல்லா ஓடிட்டு இருக்கு, கூட ஓடாமல் நின்றோம். என்னடா நல்லா தானே ஓடிட்டு இப்போ வந்தேன், கண்ணை வச்சான், என்ன செஞ்சிருச்சு? பேன் என்னடா ஓட மாட்டேங்குது. ஒரு சில நாட்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே வீடு என்ன செஞ்சிடும்? சண்டையே இல்லாத வீடு கூட வீடு என்ன செஞ்சுக்க, சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்கோம். நல்லா இப்போ போயிட்டு இருக்க வேலை கூட ஒரு சில நேரம் என்ன செய்யும்? ஸ்ட்ரக் ஆகி இப்போ இன்றைக்கி உங்களுக்கே புரியாது ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு.
பொறாமை நிறைந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ இதிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு இருக்காரு. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரு வேலை இருக்குது. என்ன செய்யணும்? இடைவிடாமல் 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 வாயில் எப்போது சோத்திரம் துதி ஜெபம் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு உங்களுக்கு இருக்க கனெக்ஷனை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு உறவில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கணும். பாட 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 துதிக்க 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 ஜபிக்க 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 எல்லா இக்கட்டில் இருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுமா. பொறாம வந்துச்சு பாருங்க, பார்த்தான் உன்னை அழிக்காம விட மாட்டான்டா. ஈட்டி எடுத்து என்ன செய்யறான்? 2 முறை 2 முறை இல்லைங்க 30 முறை கர்த்தர் காப்பாத்தினார். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனையோ முறை அவனை கொல்றதுக்கு 3000 முறை கூட்டிட்டு வர்றான். யூதாவின் வனாந்தரத்தில் வேட்டையாடுற மாதிரி வந்து என்ன செய்யறான்? வனாந்தரத்தில் 3000 முறை விட்டு தேடுங்கடா தாவீதை, கண்டுபிடிச்சா கொன்றுங்கடா. பட்டணம் பட்டணமா கிராமம் கிராமமா துரத்துறான் 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 துரத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சவுலின் கைக்கு என்னை தப்புவித்த தேவன். அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி செய்வனை வச்சாலும் மாந்திரிகம் வச்சாலும் பில்லி சூனியை வச்சாலும் அவன் மேலே பொறாமப்பட்டாலும் வன்கண் வச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் உன் வாழ்க்கையில பழிக்க விடாதபடிக்கு அவைகளிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் 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 தப்புவித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. எப்போ வரைக்கும்? எதிரி சாகுற வரைக்கும் கர்த்தர் தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, சவுலே தாவீதை போய் மன்னிப்பு கேட்குறான். சவுலே என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்குறான். என்ன மன்னிப்பு கேட்குறான் தெரியுமா? உனக்கு விரோதமாக நான் இப்படி என்ன செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இனி உனக்கு விரோதமாய் நான் பொல்லாப்பு செய்ய மாட்டேன். எடுத்து வாசிங்க பாங்களேன். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 26:21 வாசிங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். பாருங்க சொல்றான், நான் பாவம் செய்தேன். என்ன செஞ்சிட்டேன்? என் குமாரனாகிய தாவீதே திரும்ப வா. நம்ம எல்லாரும் மறுபடியும் என்ன செய்வோம்? ஒன்றா வீட்டுக்கு போயிடும். வா மருமகனே, வா மருமகனே. அவன் ஐயா சாமி 10 நாளைக்கு நீ நல்லா இருப்ப, 11ஆவது நாள் உனக்கு என்ன செய்யும்? கிறுக்கு பிடிக்கும். எவ்வளவு ஒருத்தி வந்து சொல்லுவா, உங்களை காட்டிலும் உங்கள் மருமக ரொம்ப சூப்பருங்க. உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் வரும், இனிமேல் உன் புருஷன் இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணவே கூடாது, இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, புரிஞ்சுதா? உன் புருஷன்ட்ட சொல்லிடு. இங்கே மாமனார் ஒரு காலத்தில். அதனால உனக்கு என்ன செஞ்சிடும்? அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிரும் சாமி, நீ போ, கர்த்தர் என்னை எப்போ உயர்த்தணுமோ அப்போ உயர்த்தட்டும், நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அவன் சொல்றான், இனி நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. ஓடி ஓடி உன்னை கொல்லணும்னு நினைச்சான், ஓடி ஓடி அவனை அழிக்கணும்னு நினைச்சான், அவனை இல்லாமல் போக பண்ண நினைச்சான். மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு மருமகனை என்ன செஞ்சாகணும்? கொன்னே ஆகணும்னு என்ன செஞ்சான்? வேட்டையாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் சவுலின் கைக்கு தாவீதை தப்ப பண்ணினார். அல்லேலூயா சொல்லுமா. 3000 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். மலைக்கு கீழே டென்ட்டு போட்டு 3000 பேர் உட்காந்துருக்காங்க. சவுல் மாத்திரம் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் மலை மேலே ஏறி அங்கே ஒரு குகைமா இருக்குது, அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக உள்ளே போகிறாரு. அந்த பக்கத்து குகையில் தாவீதோட போர்ச்சவன் இருக்காங்க. போர்ச்சவன் பார்த்து சொல்கிறான், ஐயா சவுலை ஆண்டவர் உங்கள் கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு, ஒரே போடு போய் போட்டுருங்க, நாளைக்கு நீங்கள் தான் ராஜா. அதுக்கு அவன் சொன்னான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேலே என் கையை நான் போட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. அது மாத்திரம் இல்லை, அவன் சொன்னா, அவர் வயசாகி அவர் மரிச்சதுக்கு பின்பா நான் ராஜாவை மறிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அப்படி இல்லை, அவர் யுத்தத்தில் போய் அவர் மரிச்சதுக்கு பின்பா நான் ராஜா வாய்க்கிறேன். இப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனுக்கு விரோதமாக கையை போட மாட்டேன். ஒருத்தர் அழிச்சுதான் நான் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்காத தேவனுடைய பிள்ளை. ஒரு மனுஷனை தள்ளி தான் அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்காத. நான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், டைமை வச்சிருக்கிறார். தேவன் உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையோட காத்திருந்தினா நாள் வரும், கர்த்தரே உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான், உள்ளே போய் அவன் ஆயுதத்தை எடுத்துட்டான். அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிட்டான்? அவன் எடுத்துட்டான். அவன் தண்ணி சொம்பை எடுத்துகிட்டு வந்துட்டான். தூரமாக போயிட்டு கூப்பிட்றான் சவுலை, என் தகப்பனே, என் தகப்பனே, உங்களுக்கு விரோதமாக நான் என்ன தீமை செஞ்சேன்? இந்த செத்த நாயை கொல்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க,
நான் ஒரு தெல்லு பூச்சி மாதிரி இருக்கிறேன், என்ன வேட்டையாடுறதுக்கு அப்படி வந்தீங்க, நான் உங்களுக்கு விரோதமாக என்ன தீமை செஞ்சேன், ஒரு தீமை கூட நான் உங்களுக்கு விரோதமாக செய்யலையே. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, உங்கள் ஆயுதம் உங்கள் வஸ்திரம் என் கையில் இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு தீமை செய்யலை. லேலியா சொல்லுமா, பைபிளில் போட்டிருக்கு, உன் சத்துருவுக்கு தீமையை நன்மையினால் வெல்லணுமா. லேலியா சொல்லுமா, லேலியா ஆண்டவர் சொல்கிறார், தீமையை என்ன செய்ய, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு நன்மை செய்யுங்க, சத்துருக்கள் உங்கள் கூட ராசி ஆயிடுவாங்க. லேலியா சொல்லுமா, பைபிளில் போட்டிருக்கு, உன் சத்துருடைய ஆடாவது மாடாவது வழி விலகி போய் தப்பி போயிடுச்சுன்னா அதை பார்த்துச்சுன்னா நீ பார்த்தேன்னா அதை பிடிச்சிட்டு வந்து எங்கிட்ட வந்து கொடு, உன் சத்துருட்ட வந்து என்ன செய்ய கொடு, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். லேலுயா தாவீது பாருங்க, சவுலை கொல்லலை, இந்த சம்பவம் அவனுக்குள்ள ஃபீலிங்கை உருவாக்கிடுச்சு. நான் இவனை கொல்றதுக்காக, இவனுக்கு தீமை செய்கிறதுக்காக, இவனை எப்படியாவது அழிச்சிடணும் இவ்வளோ தீமை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் எனக்கு என்ன செய்யலை, தீமை செய்யலை. சவுல் சொல்கிறான், மகனே நான் பாவம் செய்தேன், இனி என்ன செய்ய மாட்டேன், உனக்கு ஒரு பொல்லாப்பு, அந்த வார்த்தையை பாருங்க, இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மதியற்றவனாக நடந்தேன், நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு திரும்ப போயிட்டான். அதுக்கப்புறம் சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை, யுத்தத்துக்கு போனால் யுத்தத்தில் மறிச்சிட்டான். அடுத்த ராஜாவாய் கர்த்தர் தாவீதை மாற்றினார். லேலியா சொல்லுமா, இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்புற எல்லா மனிதர்கிட்டருந்து உன்னை காப்பாற்றுவார், உன்னை தப்புவிப்பார். உங்களுக்கே தெரியும், இவங்க நம்ம தீமை செய்கிறான், அவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான், ஒரு சிலரை கர்த்தரே காமிச்சு கொடுப்பாரு. ஆனாலும் அவங்க என்ன செய்யாதீங்க, பழி வாங்காதீங்க, அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க, அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களும் உங்களோடு கூட வந்து ராசியாகும்படி கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை தப்பு வச்சு உன்னை உயர்த்துவா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க அவர் எப்படி இருக்காரா, வல்லவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 19:29 வாசிங்க. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பு போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா சொல்லுமா. சோதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. பாவம் பெருகிருச்சு, பரலோகத்துக்கே எட்டிருச்சான், அவ்வளோ பாவம். அதனால் ஆண்டவர் சோதம் குமாரை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. போகிற வழியில் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டு ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு, ஆபிரகாம் அப்போ 3 தூதர்கள் வர்றாங்க, நடுவில் கர்த்தர் இருக்கார். அப்போ என்ன செய்கிறாரு, சாராளை பார்த்து சொல்கிறார், சாராளே அடுத்த வருஷம் இந்நேரம் என்ன செய்வ, ஒரு ஆண் மகனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம். உடனே அதை கேட்ட உடனே சாராள் என்ன செஞ்சானா, கேக்கன்னு சிரிச்சா. ஏன் சிரிச்சா, 24 வருஷமாக இது தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நேற்று இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு, 24 வருஷமாக வந்துட்டு இருக்கு, இன்னும் குழந்தைய காணோம். உடனே இப்போ யார் வந்திருக்கா, கர்த்தர் வந்திருக்காரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா, இப்போ நீ சிரிச்சேல அதனால் உன் மகனுக்கு சிரிப்புன்னு பேர் வச்சிரு. அல்லேலூயா சொல்லுமா. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்த வருஷம் ஆண்மகன் பிறந்துச்சு. ஆபிரகாம் பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். மனைவி சொல்கிறா, ஐயா எந்த பேர் வைக்க முடியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு சிரிப்புன்னு, அதனால் அவன் பேர் என்னது, சிரிப்பு. அவனை கூப்பிடுறதா எல்லாரும் எப்படி தான் கூப்பிடுறாங்க, ஏ சிரிப்பு இங்கே வாப்பா. அவன் சொல்லியிருப்பான், ஏமா எத்தனை பேர் இருக்கு, ஏமா இப்படி போய் சிரிப்புன்னு பேர் வச்சு என்னைய பார்த்து எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டியாம்மா. ஆண்டவர் சொல்கிறத யாராவது சிரிச்சிங்கன்னா வாழ்க்கை சிரிக்கிற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்கிறத விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமேன்னு சொல்லுமா. எத்தனை வருஷம் தாமதமானாலும் ஆண்டோடைய வார்த்தை எப்போல்லாம் வருதோ வர்ற நேரம் பூரா ஆமேன் ஆமேன் ஆமேன், இந்த வார்த்தையின்படி நடப்பதாக, இந்த வார்த்தையின்படி நடப்பதாக, இந்த வசனத்தின்படி நடப்பதாக சொல்ல 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 தான் அற்புதம். அல்லேலூயா சொல்லுமா. நடக்கலையே தாமதிக்கலையே நினைக்கக்கூடாது, சீக்கிரம் நடக்கும். சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் கிளம்புறாரு. கிளம்பும்போது என் தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாமுக்கு நான் சொல்கிறத நான் செய்கிறத போய் சொல்லாமல் இருக்குது நல்லதில்லை. உடனே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், ஆபிரகாம் நான் சோதம் குமார பட்டணத்தில் பாவம் பெருகிருச்சு, பரலோகத்துக்கு எட்டிருச்சு, அதனால் சோதம் குமாரை என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். ஆபிரகாம் யோசிக்கிறான், ஐயோ சோதம் குமாரை அழிக்க போகிறீங்களா, ஆமாம் அழிக்க போகிறேன். மனசுக்குள்ளே போன யோசிக்கிறான், என் தம்பி மகன் லோத்து எங்கே குடியிருக்கான், சோதகுமாரில் குடியிருக்கான். ஆண்டவர் போய் அதை அழிச்சிட்டாருன்னா என் தம்பி மகன் என்ன செஞ்சிருவான், லோத்து அவனும் அழிஞ்சிருவான்.
உடனே ஆண்டவர் சொன்னோன்னு சொல்கிறான், ஆண்டவரே ஒருவேளை அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் 50 நீதிமான்களை சேர்த்து துன்மார்க்கரோட அழிப்பீங்களா? இது உங்களுக்கு தூரமாக இருப்பதாக. உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் என்ன ஏதோ ஒரு கட்டையை போடுறானே, சோதகுமாரை அழிக்க போகிறதுன்னா இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் ஒரு கட்டையை என்ன செய்யறான் போடுறான். அப்படியாப்பா, சரிப்பா, 50 பேர் இருந்தால் அழிக்கலப்பா, 40 என்னடா 40 இருந்தாலும் அழிக்கலப்பா, 30 இருந்தாலும் அழிக்கல, 20 10 அழிக்கலப்பா, போயிட்டார் பறந்து. ஆண்டவர் பாப்பாரு, என் மகன் ஆபிரகாமு யாருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் தம்பி மகன் லோத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த ஊரை அழிக்கும் போது பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து. அவன என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் நினைத்து அந்த குடும்பத்தின் இரத்த உறவாகிய லோத்துவை அழிக்காதபடிக்கு தேவன் தப்பிக்க பண்ணினார். உங்க ஜெபம் தாங்க உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க வீட்டுக்காரரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க மனைவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க தாய் தப்பனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க மாமனார் மாமியாரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஜெபம் தாங்க உங்க குடும்பத்தை கர்த்தர் இம்மட்டும் அழிஞ்சு போயிராம தப்பிக்க பண்றதுக்கு காரணம். ஆபிரகாமே, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை நினைத்து தப்பிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. லேலியா சொல்லுமா, உங்கள் குடும்பத்தில் இன்னும் நிறைய ரசிக்கப்படாத கேஸ் இருக்குது. வாட்டர் சப்ளை புக வேண்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, நிறைய சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனாலும் அழிக்காமல் வச்சுருக்காரு. ஏன் தெரியுமா? உங்கள் ஜபத்தை நினச்சி என் மகன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என் மகன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அழிக்க மாட்டேன். லேலியா சொல்லுமா, யார் அழிக்க மாட்டேன்? லோத்துவை என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். சோதம் குமாராவில் உள்ளே போனால் துருவ யார் விட்டு தான் போனாங்க? லோத்தை விட்டு தான் போகிறாங்க. எப்பா நீ உன் வீட்டார் யாராவது இங்கே இருக்காங்களா, சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்யுங்க, வெளியே கிளம்புங்க, ஊரை என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். 2 பொண்ணு அவனுக்கு, 2 பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அந்த மாப்பிள்ளை போய் கூப்பிட்றான், ஐயா அந்த மாதிரி ஊர் அழிக்க தேவதூரில் வந்திருக்காங்க, வாங்க என்ன செஞ்சிருவோம், வெளியே நாங்கள் போகிறோம், நீங்களும் வாங்க. அவன் வரமாட்டேங்கான். தேவதூர்னாலும் ஊரை அழிக்கிறது, அது என்ன கட்டுக்கதை, அதெல்லாம் நாங்கள் வரலன்ட்டாங்க. விடிய போகுது. கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம், அவங்கள கூப்பிட முடியல. கடைசியில் தூதரில் என்ன செய்யா தெரியுமா? லோத்து மனைவி 2 பிள்ளைங்களை கையை பிடிச்சி தரன்னு நினச்சிட்டாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் நினச்சிட்டாங்க, விட்டுட்டு பட்டணத்தை அழிச்சிட்டாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. லேலியா சொல்லுமா, உங்கள் குடும்பத்துக்கு எத்தனையோ ஆபத்து வந்துச்சு, எத்தனையோ மரணம் வந்துச்சு, எத்தனையோ அழிவு வந்துச்சு. அதெல்லாம் காப்பாற்றினது யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபந்தான் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் இரத்த உறவுகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்க காரணம். கர்த்தர் உன் ஜெபத்தை நினைத்து அவர்களை அழிவுக்கு தேவன் தப்பித்து கொண்டிருக்கிறார், தப்புவிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல வச்ச கிருபை உன் மேல வச்ச ஜெபம். லேலியா சொல்லுமா, வலதுகை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே எங்க அப்பா கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, என் கூட பிறந்தவங்க, சொல்லுங்க, என் ரத்த சம்பந்தப்பட்ட அத்தனை உறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்படுவார்களாக. நரகத்திலிருந்து அவர்களை கர்த்தர் தப்புவிக்க பண்ணுவீராக, அவர்களை மனம் திரும்ப பண்ணுவீராக. நானும் என் வீட்டார் அனைவரும், என் சொந்த பந்தங்கள், என் ரத்த உறவினர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, ஆலயத்துக்கு வருவார்களாக. தேவன் அவர்களை என் ஜெபத்தின் நிமித்தம் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்கள் தட்டி ஏசப்பாவுக்கு லேலுயா. இன்னும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட நிறைய பேருடைய வண்டி எதில் ஓடிக்கிட்டு இருக்கான்? யார் ஜெபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு? உங்க ஜெபத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லேலுயா சொல்லுவோமா, நீங்க மட்டும் ஜெபத்தை ருப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க. கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பைபாஸ் அச்சில் ஒரு விசுவாச குடும்பம் இருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி போல் அவங்க ஒய்ஃபுக்கு ஜோமன்னு பைபிள் வாசின்னு சொல்லி ஆவியானவர் வந்து அவங்கள ஒரு ஆல் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. உன்னந்தமாக என்ன நைட்டு 10 மணிக்கு இப்படி மனசுக்குள்ளே என்ன செய்யுது? ஜோமனு பைபிள் வாசின்னு யாரோ சொல்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு உட்காந்து பைபிள் எடுத்து பைபிள் வாசி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபோன் வருது, எங்க அவங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, பிழைப்பாரான்னு தெரியாது, ஆம்புலன்ஸில் அனுப்பி ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி விட்டோம், ஜிஹெச்சுக்கு போங்க அப்படின்னு ஃபோன் வருது.
பைபிளை போத்துன்னு கீழே போட்டுட்டு ஆளுகளை கூப்பிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு எங்கே போகிறாங்க? ஜிஹெச் போகிறான். என் புருஷன் செத்தான். எஸ்ப்பா எங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னு செய்யுங்க, காப்பாத்துங்கப்பா. அழுதுகிட்டே போகிறாங்க. வண்டி நடுவில் போயிட்டாரு, ஆனால் டயர் ஏறல, நடுவில் மாட்டிக்கிட்டாரு. அழகாக வெளியே வந்துட்டார். இங்கே அடி இங்கே அடி இங்கே அடி, உடம்புல அடிபடாத இடமே கிடையாது. ஒரு எலும்பு கூட உடையலை, ஒரு ஃப்ராக்சர் கூட இல்லை. ஒரு பல்லு மட்டும்தான் உடஞ்சிருந்துச்சு. சின்ன சின்ன சேதாரங்கள் தான். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த போகும்போது அந்த ஐயா பார்த்தேன். பாஸ்டர் ஸ்தோத்திரன்னாரு. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. கர்த்தர் அவரை அவருடைய மனைவியின் ஜெபத்தினாலே பாதுகாத்தார். இல்லையா சொல்லுமா? உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் ஜெபத்துலலாம் அவங்க வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லையா சொல்லுமா? உங்கள் ஜெபத்தினால தான் அவங்கள கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தப்புவிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஜெபத்தினால தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அழிஞ்சு போகாமல் எங்கே இருக்காங்க? இன்னைக்கு உயிரோட ஜீவனோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? உங்கள் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நினைவு கூர்ந்து உன் சொந்தங்களை உன் பந்தங்களை இதுவரைக்கும் நான் தப்புவிக்க பண்ணினேன், இனிமேலும் தப்புவிக்க பண்ணுவேன். உன் ஜெபத்தை ருப்பாட்டிடாத. லேலியா சொல்லுமா? வீட்டில் சண்டை கோவம் வந்துச்சுன்னா இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி ருப்பாட்டிடாதீங்க. லேலியா சொல்லுமா? நீங்கள் ஜெபம் பண்ணல என்ன ஆகும் சொல்லுங்க? அங்கே பாதுகாப்பே கிடையாது. அப்புறம் சேதாராகி பரலோகம் போன பிறகு நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாருக்கும் ஜெபிக்க முடியாதுல்ல. நான் சொல்லுவேன், என்ன செய்யக்கூடாது? உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் ரத்தங்களுக்கு ஜெபிக்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு நாள் அந்த ஜெபத்தை ருப்பாட்டிடாதீங்க. ஒரு நாள் அவங்களுக்காக இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன்னு என்ன செஞ்சாதீங்க, முடிவெடுத்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜெபம்தான் உன் குடும்பத்தை எல்லா அழிவிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பெரிய நஷ்டங்களிலிருந்தும் ஜீவன் போகிறதுலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு காரணமே உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஜெபம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தப்புவிப்பார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜா, நீர் வாழ்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இடைவிடாமல் என்னை ஆராதிக்கிற உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் நான் தப்புவிப்பேன், எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்புவிப்பேன், எல்லா வியாதியிலிருந்தும் தப்புவிப்பேன், எல்லா நெருக்கடியிலிருந்தும் உன்னை தப்புவிப்பேன். வன்கண், பொறாமை, எரிச்சல், செய்வன, மாந்திரிக, புள்ளி சூனியம், பொல்லாத மனிதனுடைய திட்டங்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏசப்பா, ஆண்டவர் நோக்கி கதறிக்கிட்டு இருக்கியா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பின அந்த ஆயுதத்தை நான் வாய்க்காமல் போக பண்ணுவேன். சீக்கிரத்திலே உன்னிடத்துல இறங்கி வருவேன். சீக்கிரத்திலே நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உன்னுடைய எல்லா நெருக்கடியிலிருந்தும் நான் உன்னை தப்பு வச்சிருவேன். ஆபத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்பு வச்சு உன்னை கனப்படுத்துவேங்கிறத மறந்துடாத. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. அவர் சொல்றாரு, ஆபத்துல நான் ஓடி வருவேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். தண்ணீர்களை கடக்கும்போது, அக்கினியில் நடக்கும்போது, உன்னை மூழ்கிறாதபடிக்கு, எரிஞ்சிராதபடிக்கு, காணாம போயிடாதபடிக்கு நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன். அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாது. அக்கினி போன்ற பிரச்சனை உன்னை அழிக்க முடியாது. மூழ்கடிக்கிற மாதிரி வர்ற பிரச்சனை உன்னை மூழ்கடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், நம்பு. எல்லா பிரச்சனையில இருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், நம்பு. உன்னை தப்புவிப்பேன், உன்னை தப்பு வச்சிருவேன். தப்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சவுல் ஈட்டி எடுத்து தாவீதை கொல்லும்படியா எய்தான். கர்த்தர் அவனை ஈட்டியின் கைக்கு தப்புவித்தார்.
வில்லின் கைக்கு தப்புவித்தார், பட்டயத்தின் கைக்கு தப்புவித்தார், பொல்லாத மனிதனுடைய கைகளுக்கு கர்த்தர் தப்புவித்தார். எதிரியே ஒரு நாள் வந்து சாரி கேட்கிற அளவுக்கு, அப்பா உனக்கு நிறைய நான் தீமை பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா, இனி ஒரு பொல்லாப்பு கூட உனக்கு செய்ய மாட்டேன் தாவீது, சாரிப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோப்பா, நான் போறேன்ப்பா. ஆண்டவர் சொல்றார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சு சோர்ந்து போய் அழுது கொண்டு நீ வருத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அந்த பிரச்சனையே முற்றிலும் உன்னை விட்டு போயிடும், அந்த போராட்டம் முற்றிலும் உன்னை விட்டு போயிடும். அப்படி ஒரு பிரச்சனையே நடந்துச்சுன்னு சொல்லி நீ மறக்கிற அளவுக்கு கர்த்தர் சந்தோஷத்தினாலும் வெற்றியினாலும் ஜெயத்தினாலும் அபிஷேகத்தினாலும் உயர்வினாலும் மேன்மையினாலும் உன்னை நிரப்பி 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 உன்னை கர்த்தர் கண்மலையின் உச்சியில கொண்டு போய் உட்கார வைத்து உன்னை வெற்றி பெற வைப்பார். தாவீது நினைச்சிருந்தானா சவுலை கொன்னுட்டு ராஜாவாயிருக்கலாம், அவன் அதை விரும்பல. ஆண்டவரே என்னை உயர்த்தட்டும் அப்படின்னு நினைச்ச அன்னைக்கு அந்த நாளிலேயே அவனுக்கு இனிமே பொல்லாப்புள்ள போயிட்டு வரப்பான்னு போயிட்டான் ஒருத்தன். அவன் நினைச்சா, ஏசப்பா இது என்ன அற்புதம் ஏசப்பா, சவுலின் கைக்கு அவன் என்னை கொல்லாம விடவே மாட்டான் போல தெரியுதே, ஓடி போயிடலாமா நினைச்சேன். ஆனா அன்னைக்கே பிரச்சனை சால்வு. இனி என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தாவீது, நான் போயிட்டு வரேன், இனி உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன், டாட்டான்னு போயிட்டான். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே உன் பிரச்சனைகள் முடிவடைகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இன்றைக்கு ஒரு அதிசயத்தின் நாள். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், இன்றைக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்க பண்ணுவார். ஆபிரகாமின் ஜெபத்தை கர்த்தர் நினைச்சு லோத்துவ தப்பிச்சு போகும்படி பண்ணிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் நிறைய பேரை உசுரோட வச்சிருக்கு, உசுரோட இருக்காங்கன்னா அது காரணம் உன் ஜெபம் தான். ஜெபத்தை மட்டும் விட்டுறாத மகனே மகளே, ஜெபத்தை விட்டுறாத. அதுக்கப்புறம் நீ அழுதா கூட அற்புதத்தை நீ மறுபடியும் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மறுபடியும் அதை உசுரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. உன் ஜெபந்தான் உன் குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீதான் உன் குடும்பத்துக்கு ஆபிரகாம், நீதான் உன் குடும்பத்துக்கு ஆபிரகாம். உன் ஜெபம் உன் மகனை பாதுகாக்கும், உன் மகளை பாதுகாக்கும், உன் கணவனை பாதுகாக்கும், உன் மனைவியை பாதுகாக்கும், உன் தாய் தகப்பனை பாதுகாக்கும், உன் மாமனார் மாமியாரை பாதுகாக்கும், உன் கூட பிறந்த அத்தனை பேரையும் பாதுகாக்க போறது உன்னுடைய ஜெபம். உன் உறவினருக்கா நீதான் ஜெபிக்கணும், உன் ரத்த உறவுக்கு நீதான் ஜெபிக்கணும், யாரோ ஜெபிக்கணும்னு நினைக்காத. உங்க குடும்ப ரத்த உறவுல யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்படுறாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ஒரு ஜெபம் பண்ணு, அவங்கள நான் தப்பு வச்சிடுறேன், ஆபத்துல இருந்து நான் தப்பு வச்சிருவேன், காப்பாத்திடுவேன், அவங்கள கடன்ல இருந்து காப்பாத்திடுவேன், நெருக்கடியில இருந்து பாவத்துல இருந்து அவங்க என்னென்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாத்துல இருந்து நான் ரெடி. நீ ஆபிரகாமை போல ஜெபிக்க ஆரம்பிங்க. வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என் உறவுகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, என் ரத்த உறவுகளுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய தாய் தகப்பன் மாமனார் மாமியார், என் கூட பிறந்தவங்க, என் பிள்ளைகளின் மனைவி, என் கணவன், அத்தனை பேருக்கா நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்க குடும்பத்தார் ஒருத்தர் கூட அழிஞ்சு நரகத்துக்கு போயிடாதபடிக்கு எல்லாரும் சந்திக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, சபைக்கு வருவார்களாக, ஞானஸ்தானம் எடுப்பார்களாக. அவர்களை கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் விக்கனங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துருங்கப்பா. சொல்லுங்க, ஏன் ஜெபத்தை நினைவு கூர்ந்து சொல்லுங்க, என் ஜெபத்தை நினைவு கூர்ந்து என் சொந்தங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே, நரகத்திலிருந்து காப்பாத்திருங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட உம்மை பிடித்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க.
போக்குல வரத்துல பிரயாணத்துல கத்தர் கூட இருப்பீராக. அவர்களுக்கு உறவுமா எழும்புற எல்லா ஆயுதங்கள் அழிக்கப்படுவதாக. ரத்த உறவுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரத்த உறவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் ரத்த உறவுகள் அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அத்தனை பேரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு ஆத்மா கூட நாங்க இழந்துடக்கூடாது. ஒரு ஆத்மா கூட எங்க குடும்பத்துல நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. எங்க ரத்த உறவுகளை சொந்தங்களை அத்தனை பேரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. சபைக்குள்ளாய் கொண்டு வருவீராக. ரட்சிக்கப்பட வைப்பீராக. என்னோடு கூட பரலோகத்தை சுதந்தரிக்க அவர்களுக்கும் கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னை அனைத்து பிரச்சனையில் இருந்தும் தப்புவிப்பேன். சங்கீதம் 18:1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடைமொழியில தாவீது சொல்றான், என்னை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே. விசேஷமா சவுலின் கைக்கும் எல்லா சத்துருடைய கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்த நாளிலே அவன் சொன்னான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்னு சொன்னான். சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. வாயத்தரன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. சத்தமா சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் பெலனாகிய கர்த்தாவே. என்னை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் எல்லா ஆபத்துக்கும் என்னை கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்து தப்புவிப்பீராக. தப்புவிப்பீராக. 3 முறை சொல்லுங்க, தப்புவிப்பீராக, தப்புவிப்பீராக, தப்புவிப்பீராக. சாத்தான் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க, மனுஷன் கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. கத்தர் என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்த போறக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பெரிய உயர்வு உனக்கு நான் கொடுப்பேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, ராஜரீக அபிஷேகம் இறங்குறது. வெற்றி வரங்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ராஜரீக அபிஷேகம், வெற்றியின் அபிஷேகம், உயர்வின் அபிஷேகம், மேன்மையின் அபிஷேகம். உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ராஜாவை போல உயர்த்த போகிறார், ராஜாத்தியை போல உயர்த்த போகிறார். உன் குடும்பம் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு உயர்ந்து வரப்போகிறது. சவுல் செத்தா, தாவீது ராஜாவா மாறினா. அடுத்து 40 வருஷம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர வர பலத்தவனாய் மாறினான். பிரச்சனையெல்லாம் மறந்துருவ பாரு. நானா இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாவாய் ஆளுகை செய்கிற வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இதே பட்டணத்தில், உன் ஏரியாவில், உன் சொந்த பந்த மத்தியில், உன் அற்பமாக கேவலமாக பார்த்தவங்க மத்தியில், அழிஞ்சு போகணும்னு நினச்சவங்க மத்தியில் தேவன் சொல்லுறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கனப்படுத்துவேன். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. சபையார் ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுதலையாக்குனதுக்காக நன்றி, தப்பு வச்சதுக்காக நன்றி, கனப்படுத்தினதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க, தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உட்காருவோம்.